அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் என் பொண்ணு தான் ஒரு கப் கேக் செய்ய போகிறா. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என் பொண்ணு எப்படி கேக் செய்கிறாங்கிறத போய் பார்க்கலாம். இந்த கேக்குக்கு 2 முட்டை எடுத்துருக்குறா. இந்த 2 முட்டையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு அது நல்லா பீட்ரு வச்சு அடித்து எடுத்துக்கிறா. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கிறா. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறா. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறா. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறா. 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறா. இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கிறா. எடுத்துகிட்டு இதை சளிச்சு விட்டுக்கிறா. இப்போ விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுறா. நான் கேக் செய்யும் போது என் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டே இருப்பா. இது அவளாக செஞ்ச கேக் தான். இப்போ மாவு கலக்கும் போதே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறா. என்னை விட என் பொண்ணு தான் கேக்கு ரொம்ப சூப்பராக செய்வாள். அவள் செய்கிற கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ பேட்ரு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டா. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா. சளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா. பைப்பிங் பேக்கில் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால், சரி பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிவிட்டு நான் ஊற்றி பைப்பிங் பேக்கில் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப் கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறா. அதில் கப்பையும் எடுத்து வச்சுக்கிறா. இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சா தான் நமக்கு கேக் மாஃபின் மாதிரி கிடைக்கும். அதில் இந்த பேட்டரை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிறா. இப்போ நம்ம அந்த முதல்ல நான் ஊற்றி கொடுத்தேன் இல்லையா, அந்த கொக்கோ கலவையை எடுத்து ஏதோ ஒரு டிசைன் மாதிரி போட்டா. நுனியில் கட் பண்ணிட்டா. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிசைன் போடுறா பாருங்கள். அதோடு விட்டுருவான்னு பார்த்தா மறுபடியும் குச்சியை வச்சு ஏதோ பண்ணான். அது ஒரு பூ மாதிரி வந்துச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சா. இப்போ அதை பேக் பண்ணிட்டா. அவனில் தான் வச்சு எடுத்தா. 20 நிமிஷத்தில் அந்த கேக் வெந்துடுச்சுங்க. எடுத்து வெளியில் வச்சுட்டா. கொஞ்சம் ஆற விட்டுருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. எல்லாருமே அவளை பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பிச்சு வேற காட்டுறா பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா ஸ்பான்ச்சியாக வந்துருந்துச்சு. என் பொண்ணு செஞ்ச கேக் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.